பஸ்லையோ ஒரு ட்ரெயின்லையோ ஒரு ஃப்ளைட்லையோ பிரயாணம் பண்ணுறீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களுக்கு தயவு பண்ணும் பொழுது கூட சேர்ந்து பிரயாணம் பண்ணுகிற ஜனங்களுக்கு என்ன கிடைக்கும்? சேர்ந்து என்ன கிடைக்கும்? தயவு கிடைக்கும். ஆமே, விசுவாசிக்கிறீங்களா? ஆமே, அல்லேலூயா. உங்கள் நிமித்தமாக தேவன் உங்களுக்கு காட்டுகிற தயவு நிமித்தமாக சூழ்ந்து இருக்கிற ஜனங்களுக்கும் அந்த தயவு கிடைக்கப்படுகிறார். இப்படித்தான் பாருங்கள், பவுலுக்கும் கிடைத்தது. ஸ்தோத்திரம். பவுலுக்கு மாத்திரமல்ல, பவுலோடு கூட யாத்திரை பண்ணின யாவரையும் பவுலுக்கு தயவு பண்ணினாராம். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 24ஆவது வசனம், 27, 24. பவுலே, நீ பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். பாருங்க, பவுலுக்கு தேவதூதன் தோன்றி சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டா? பவுலே பயப்படாத, நீ வெறும் கப்பல் சேதம் தான், பிராண சேதம் ஒருவருக்கு என்ன செய்யாது, எந்த உயிரும் என்ன செய்ய மடித்து போவதில்லை. பொருள் சேதம் தான் வருமே தவிர பிராண சேதம் வராதுன்னு திட்டமா சொல்லிட்டான். ஏன்னா நீ ராயனுக்கு முன்பாக நிற்கணும். ஆமே, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். அதனால உனக்கு மட்டுமல்ல தயவு, உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு என்ன பண்ணினார்? தயவு பண்ணினார். அல்லேலூயா. பவுல் அங்கே ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுனால பவுலுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு எல்லாருக்கும் தயவு கிடைத்தது என்று பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, சோத்திரம். கர்த்தர் இப்படித்தான் நமக்கு தயவு பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆமென். நமக்கும் தயவு, நம் நிமித்தமாக மற்றவர்களுக்கு நம்மை சூழ்ந்திருக்கிற ஜனங்களுக்கும் தயவு. ஆமென். நீங்க எங்க குடியிருக்கிறீங்களோ இந்த குடியிருக்கிற இடத்துல உங்களுக்கும் தயவு, உங்களை சூழ்ந்திருக்கிற சொல்லுங்க ஜனங்களுக்கும் தயவு. அல்லேலூயா. நீங்க வேலை பார்க்கிற இடத்துலயும் தயவு, கூட வேலை பார்க்கிறவங்களுக்கும் தயவு. ஆமென். சோத்திரம். இதே போலதான் அநேகருக்கு அவர் தயவு கிடைக்கப்படி கொண்டே இருக்கிறார். யோபுவுக்கு பாருங்கள், கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்தது. யோபு 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் அவன் சொல்லுகிறான் பாருங்கள். யோபு 10:12, எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினேன், பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. எனக்கு ஜீவனை கொடுத்ததும் அல்லாம எனக்கு என்ன பண்ணினீங்க? தயவையும் பாராட்டினீங்கப்பா சொல்லி அவன் உணர்ந்து சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம்.